அண்ணா வணக்கம். நாங்கள் இங்கே உடன்பாட்டுலேருந்து வரோங்க. நம்ம ஸ்டெட் ஃபார்ம் பேர் ஆதில் ஸ்டெட் ஃபார்முங்க. இது வந்து மார்வார் ரகை சேர்ந்தது நொக்ரா ஹார்ஸுங்க. இது வந்து 3.5 years ஆச்சுங்க. இதுக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 lakhs சொல்லிட்டு இருக்கிறோங்க. நிறைய குதிரைகள் இங்கே வந்து இருக்கு. நம்ம அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருக்கோம். இங்கே நம்ம குருநாத சுவாமி திருக்கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா குதிரை சந்தை தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே உங்களுக்கு எந்த மாதிரியான குதிரை வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வண்டி பூட்டுறதுக்கு சாரட் வண்டி இருக்கு இல்லைங்களா, அதுக்குண்டான குதிரை வேணாலும் வாங்கிக்கலாம். பழகின குதிரைகள் நிறைய வச்சுருக்காங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குதிரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நிற்க வச்சுருக்காங்க. இது இப்போ கண்ணே வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இந்த குதிரைக்கெல்லாம் கண்ணே வித்தியாசமாக இருக்கு. ஸோ இங்கே ஒரு குதிரை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க பாருங்க, இதெல்லாம் டான்சிங் குதிரை. மக்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. செம்மையா இருக்குங்க. இன்னைக்கே வந்து இன்னைக்குதான் பண்டிகை போட்டிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கே வந்து களை கட்டிருச்சு. இதெல்லாம் குதிரைகளுக்கு உண்டான கடைகள், அதனுடைய அக்சசரிஸ். ப்ரோ எங்க இருந்து வரீங்க? நம்ம சேலம் ப்ரோ. சேலம். சேலத்துல இந்த குருநாத சுவாமி கோயில் பாக்குறதுக்காக வர்றீங்களா? நாங்க வருஷம் குதிரை கொண்டு வருவாங்க. ஓ, குதிரைக்காக வரீங்க? குதிரை பாக்குறதுக்காக வாங்குவீங்களா? இல்ல நம்ம சொந்த குதிரை எங்க இருக்கு. சொந்த குதிரையை இங்க வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷமா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 8-9 வருஷமா கொண்டு வரேன். 8-9 வருஷமா. எத்தனை குதிரை கொண்டு வந்திருக்கீங்க இப்போ? 4-5 குதிரை கொண்டு. 4-5 குதிரை. என்ன ரேட்ல இருக்கு? எல்லாமே ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. 80 லட்சம் ரூபாய் வரைக்கும். அப்ப அந்த குதிரை பார்க்கலாமா? இல்ல முன்னாடி உள்ள இருக்கு. ஓ, ரொம்ப உள்ள இருக்கு. நாங்க அப்படியே சுத்தி ரவுண்ட்ஸ் வந்து பார்க்கறோம். ரவுண்ட்ஸ். நீங்க வேற குதிரை பார்த்துட்டு இருக்கீங்க, வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்க பேரெல்லாம் சொல்லுங்க அப்படியே. என் பேர் மோகன் ப்ரோ. மோகன். இப்போ குதிரை வேணும்னா நீங்க சேலுக்கு வச்சிருக்கீங்களா இல்ல வெறும் கண்காட்சிக்கு மட்டும் வச்சிருக்கீங்களா? சேலுக்கு, விற்பனைக்கு, எல்லாத்துக்குமே. உங்க கான்டாக்ட் நம்பர், உங்க பேரு, உங்க கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லுங்க. சொல்லிக்கலாம். 781000 7480. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாக்கா கண்டிப்பா உங்களுக்கு குதிரை வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ. இது என்ன கலர்ல இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டாசு அடிச்சா பயந்துக்குது. இது முழுசும் உள்ள போனோம்னா போயிட்டே இருக்கலாங்க. ஏகப்பட்ட குதிரைகள் வச்சிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. எவ்வளவு ஹைட்ல இருக்கு குதிரை தெரியுதுங்களா? எல்லாம் மழை பெஞ்சு எல்லாம் சேரு. இங்க பாருங்க எவ்வளவு பைக்கு வீடு இறங்கிருச்சு. நேற்று நைட் நல்ல மழைங்க இங்க அந்தியூர்ல. இப்போ பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து சாட்டை கடை வச்சிருக்கிறாரு. ஆனா அந்தியூர்னா எதுக்குண்ணா ஃபேமஸ்? அந்தியூர்னா சாட்டை தான் ஃபேமஸுங்க. சரிங்க, இது சிறப்பா தொழில் பண்றாங்க. சரிங்க, அந்தியூர்னாவே சாட்டை தான் ஃபேமஸுங்க. அந்தியூர்னாவே கயிறு சாட்டை தான் ஃபேமஸுங்க. சூப்பருங்க. பாருங்க அந்த பக்கம் ஒரு ஸ்டால் இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? அந்த பக்கமும் ஃபுல்லா ஸ்டால் போட்டிருக்காங்க. என்னங்க குதிரை இறங்கி இருக்குதுங்க. ஒரு 2000-3000 குதிரைக்கு மேல இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒரு ரகம். குதிரை பேரு காஜல். ஓகே. நம்ம ஊர் எங்கன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம், பேராவூரணி வட்டம், ஆவண கைகாட்டி. சரி. நம்ம டான்சிங் தான் குதிரை வச்சிருக்கிறோம். டான்சிங்காக வந்திருக்கு. டான்சிங் இது ஷோக்கு வந்திருக்கு. நம்ம வச்சிருக்க டான்ஸ் குதிரை வச்சிருக்கிறோம். கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் போறது. ஆவணத்துல விஎஸ்எம்னாவே ஃபேமஸ். சரிங்க. டான்சிங் ஹார்ஸ் தான். ஓகே. இந்த வருஷம் தான் நம்ம இதை எடுத்து ஷோக்காக கொண்டுட்டு வந்திருக்கிறோம். ஓகே. இது டான்சிங் ஆடுமா? இது டான்ஸ் ஆடுனா இப்ப ஷோக்காக கொண்டுட்டு வந்திருக்கோம். ஷோ முடிச்சிட்டு ஈவினிங் போல. என்னைக்கு எப்போ டான்ஸ் போடுவீங்க? இது நாளைக்கு தாங்க. நாளைக்கு. பாருங்க மக்களே, குதிரை பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்கு, பியூரா இருக்கு. நம்ம ரஜினி படத்துல, சிவா படத்துல வர மாதிரி இருக்கு. படத்துல எல்லாம் நடிச்சிருக்கு. நான் ஜிப்சி படம் இதெல்லாம் படத்துல நடிச்சிருக்கு. நடிச்சிருக்கு. ஓ, இந்த பாருங்க படத்துல எல்லாம் நடிச்சிருக்காம. ஜிப்சி அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காம அந்த குதிரை. ஓகே. இந்த குதிரைக்கு என்ன மெயின்டைன் பண்றீங்கண்ணா? எப்படி மெயின்டைன் என்ன பண்றீங்க? பராமரிப்பா கொசு கடிக்காம ஃபேன் என்ன போட்டுட்டு நீட்டா வச்சுக்கிறது தானே. ஓகே. ஆமா, தீனியை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா சாடே சாப்பிட்டு இதா இருக்கும். கொள்ளு அதிகமா போடுவீங்களா? கொள்ளு, தவிடு, கோதுமை இதெல்லாம் போடுவீங்க. ஆமா. ஆமாங்க. ஓரளவுக்கு பண்டிகை ஏதோ ஓரளவு கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நீங்க கொளத்தூர்ல காவேரிபுரம் ஸ்டாப்ல சின்ட்ரஸ்ல ஹோட்டல் ரிவ்யூ போட்டீங்களா? ஆமா. நீங்க போறதுக்கு ஒரு நல்ல பிக்கப். நல்ல பிக்கப் ஆயிடுச்சு. அதான் லாஸ்ட் ஒரு போட்டீங்க ஞாபகம் இருக்குங்களா? ஆமா. சின்ட்ரஸ் நல்ல பீக். அதெல்லாம் நல்லா நிறைய பேர் நல்லா ஓடுது. ஓகே. சரி பார்க்கலாம். ஓகே.
என்னுடைய ஃபாலோவர்ஸும் ரொம்ப நன்றி. ஆமாங்க. சரி, ரெண்டு பக்கமும் எல்லாமே ஃபுல்லா பாருங்க, எருது எவ்வளோ பெரிய எருது, நம்ம காங்கேயம் ஜல்லிக்கட்டு மாதிரி நல்லா எருது வச்சிருக்காங்க. இது பூரா பெரிய பெரிய விலை உயர்ந்த குதிரைகள் தான் இந்த ஸ்டாக்கு, இந்த ஸ்டால் ஃபுல்லாவே. உங்களுக்கு 5000 10,000 அந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்னா வேற பக்கம் ஒரு பெரிய பொட்டல் வெளியில நிக்க வச்சிருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சத்துல போகக்கூடிய குதிரைகள். இதெல்லாம் வந்து டான்சிங் குதிரை. இங்க பாருங்க, தெரியுதுங்களா? டான்சிங் குதிரையானது. ஓகே ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க மாட்டோட. இங்க பாருங்க. ஓகே, மாடு அழகா இருக்குங்க. காங்கேயம் காளை பாருங்க. தம்பி, இந்த பக்கம் அது முட்டுறதுக்கு வருது. விலை கம்மியான குதிரைகள் இங்க நிறைய கட்டி வச்சிருக்காங்க. இங்க வந்து வண்டிக்கு ஓடுறதுக்கு குதிரைகள் நீங்க வேணும் அப்படின்னாக்கா இது வந்து நீங்க வந்து வாங்க முடியும். வண்டிக்கு தேவையான குதிரைகள் இங்க இருக்கு. இதெல்லாம் விலை கம்மியாகவும் இருக்கும். வண்டி பூட்டி சாரட் வண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி குதிரை வண்டிகள் உங்களுக்கு நான் வண்டி காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் வண்டிக்கு போடலாமாண்ணா? ஓகே. விலை என்ன ரேட்டிங்ல இருக்கு வண்டிக்கு போடுறதெல்லாம்? 25 ரூபா 30 ரூபா போட்டால் வண்டிக்கு ஆகிக்குது. இந்த மாதிரி வண்டியில போட்டிக்கலாம். 10,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி, 10,000 ரூபாய்க்கு ஒரு குதிரை, 20,000 ரூபாய்க்கு வேலை முடிஞ்சு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விலை குறைவான மலிவான குதிரை வண்டிகள். இந்த குதிரை வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டரி கார் மாதிரியே இருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் குதிரை வண்டி பூட்டிட்டு போகலாம். இதில் வந்து எத்தனை பேர்னா 2 3 4 பேர். இதில் வந்து 4 பேர் உட்காரலாம். அப்படியே கீழே கூட உட்காந்துக்கலாம். 4 5 6 பேர் உட்கார்ற மாதிரி இதில் இருக்குங்க. நம்ம பேட்டரி கார் மாதிரியே இருக்குது. 6 பேர் இதில் உட்காந்து போகலாம் அழகா. பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் வாங்கி ஓட்டணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்கு ட்ரைனிங் வேணும். ஜாக்கிக்கு வந்து ட்ரைனிங் பண்ணோம்னா ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். 1 மாதம் ட்ரைனிங் பண்ணோம்னா, நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டோம்னா அழகா இதையே வாங்கி ஓட்டிக்கலாம். இப்போ இருக்கிற பெட்ரோல் டீசல் விலைக்கு கம்முன்னு ஒரு 20,000 30,000க்கு இதை போட்டு வாங்கிட்டு ஒரு குதிரையை வாங்கி மாட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபேமிலியோட உட்காந்து அழகாக போயிக்கலாம். அவ்வளோதாங்க, அழகாக போயிட்டு இருக்க வேண்டியதான். சூப்பர், செம்ம. இங்கே வந்து ஏகப்பட்ட குதிரைகள் இருக்கு. குதிரை வண்டியில் பழக்கம் போனால் வேற, குட்டியாக வாங்கினா வேற. பல்லு முளைக்கலன்னா வேற, பல்லு முளைச்சா வேற ரேட்டு. வித்தியாசமாக இருக்கு. 5,000லேருந்து 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் இங்கே குதிரை இருக்கு. குதிரைலாம் தகுந்ததுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. நாட்டு குதிரையிலேருந்து காட்டுவாடி அது ஒரு 5-6 வகை இருக்கு. அப்பளக்கு மரம் இருக்கு, நொக்கரா இருக்கு, காட்டுவாடி இருக்கு. எல்லாம் அந்த குதிரைக்கு தகுந்த மாதிரி இருக்கு ரேட்டு. நம்ம ஓட்டி பார்த்து ரேசு குதிரையும் இருக்கு, தரமான குதிரையும் இருக்கு. நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கணும். குதிரை எல்லா குதிரையும் காட்டில் மேஞ்ச குதிரையும் வரும். நமக்கு தகுந்த குதிரையை ஓட்டி பார்த்து வாங்கணும். விலை 1000-500 கூட இருந்தாலும் ஓட்டி பார்த்து வாங்கணும்.
பார்த்தீங்கன்னா டீ கடையிலேருந்து ஜூஸ் கடையிலேருந்து எல்லா கடைகளுமே இங்கே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. உள்ளேயே எல்லா அங்கங்கே கடைகள் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவில். இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா தேர். இது வந்து இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வனத்துக்குள்ளே இருக்குது. இது பேரே வனம் தான். இது சின்ன வயசில் பஞ்சு மிட்டாய், நம்ம பம்பாய் மிட்டாய், நெக்லஸ்ஸு, சாக்லேட்டு, வாட்ச் நெக்லஸ் எல்லாம் நிறையா பேர் போட்டிருப்பீங்க சின்ன வயசில். அதை போட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கூட்டம் கோவிலில். எல்லாம் கெடாய், ஆடு, கோழி எல்லாருமே நேர்த்தி கடந்து பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, வனத்துக்குள்ளே தான் இருக்குது. எவ்வளோ குழுன்னு இருக்குது தெரியுங்களா? இது கோயிலில் பாருங்கள் எவ்வளோ மக்கள் பக்தர்கள் இப்படி கீவில் போயிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்றதுக்காக. கோயில் ரொம்ப அழகான ஒரு இடத்துல, அமைதியான ஒரு இடத்துல, நல்லா இயற்கையான சூழ்நிலையில், நல்லா வனத்துக்குள்ள அழகாக இருக்குது கோயில். நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி சாமி கும்பிட்டு போங்க. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மரமோ தெரியல, அவ்வளோ பறந்து விரிஞ்சு இருக்கு. மக்கள் எல்லாம் பொங்கல் வைக்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க, மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. கறி சமைச்சு அழகாக சமைச்சு சாப்பிட்றாங்க. எங்கே பாரு ஆலமரம் தாங்க. வாங்க, அப்படி மூவாங்க யாருமே சரி, இன்னும் உட்கார வேண்டாம், குடிச்சு மேலே யாரும் உட்கார வேண்டாம். வாங்க. தமிழக காவல்துறை உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. ஏன்னா நல்ல பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. மக்களோட மக்களாக மஃப்டிலையும் யூனிஃபார்ம்லையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கூடவே வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. செக்யூரிட்டி நல்லா பண்ணாங்க. அருமையாக அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அப்பப்போ மக்களை வந்து நல்லா கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திருட்டு பயமெல்லாம் எதுவுமே இல்லாமல் மக்கள் சுதந்திரமாக வந்துட்டு போன ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. நிறைய போலீஸார் வந்து மக்களோட மக்களோட கூடவே வந்தது தான் ஹைலைட். சூப்பராக காவல்துறை நல்லா பணி செஞ்சுருக்காங்க. இது எவ்வளோம்மா? இது 100. Wanna clear a bottle of Cabernet. Wanna stay home, not even drink. Wanna get out of my own head. Wanna lay down, overthink. I wanna cry every tear I got. Put on a dress, be a stranger's dream. Lock up this heart of mine. Wanna wear it on my sleeve. சரி நண்பர்களே, என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா இமீடியட்டா கிடைக்கும். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில். வணக்கம் நண்பர்களே. Most is knowing two things can be true. Wanna throw away your vanity. Wanna wear it to sleep tonight. Wanna wipe our slate clean. Wanna pick this thing up right where we left off. Wanna block your number, take one last time, make it another. Wish I was one or the other.